Hi students, welcome to our channel. இந்த வீடியோல இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய ஸ்டடி பிளானர் ஃபார் 10th 11th அண்ட் 12th டே 14ல இருக்கும். இந்த டே 14ல நாம என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த டே 14 நம்ம பார்க்கறதுக்கு முன்னால டே 13 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நீங்க கமெண்ட்ல சொன்னாதான் எனக்கு தெரியும். ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டேன்றீங்க. பட் நீங்க வந்து டே 13 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெகுலரா இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டடி பிளானரை நீங்க அன்னன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டாவே ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், குவார்டர்லி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 10th ஸ்டாண்டர்டும் சரி, 11th ஸ்டாண்டர்டும் சரி, 12th ஸ்டாண்டர்டும் சரி, போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பா நீங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 90 மார்க்கு மேல எடுக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டிக்கு, அந்த ஒரு பொசிஷனுக்கு நீங்க வந்து மாறிடலாம். சரியா? ஸோ மறக்காம ரெகுலரா நம்ம லாஸ்ட் வரைக்கும் அந்த 35 டேஸ்க்கான ஸ்டடி பிளானரை கம்ப்ளீட்டா முடிக்கிற வரைக்கும் நீங்க வந்து சப்போர்ட்டிவா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்னையில இருந்து நம்ம ஒரு 20 டேஸ்க்கான ஸ்டடி பிளானர் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் நீங்க போய் பார்க்கலன்னா, சப்போஸ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்களை சொல்றேன், இது வரைக்கும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 20 டேஸ் சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காம போய் பார்த்துக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ இந்த டே 14ல 27/8/2024 இந்த டைமிங்ல 7:30 to 10:30 இந்த டைமிங்ல என்ன பண்ணிக்கணும்னா, ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுங்க. அப்பதான் வந்து மறுநாள் காலையில நம்ம ஸ்டடி பிளானர் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 28/8/2024 காலையில 4:15 இருந்து 5:15 வரைக்கும். சரியா? 4:15 இருந்து 5:15 வரைக்கும் இந்த டைமிங்ல 10th ஸ்டாண்டர்டுக்கு 3rd சாப்டர்ல 5 மார்க்ல ஒரு 2 சம் மட்டும், 2 மார்க்ல எக்ஸாம்பிள்ல ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் 3.3ல ஒரு 2 சம், எக்ஸசைஸ் 3.4ல ஒரு 4 சம், 3.4ல ஒன்னுல இருக்கக்கூடிய 4 சப்டிவிஷன்ஸையும் பார்த்துக்கிறங்க. சரியா? அடுத்து நீங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு அதே 3rd சாப்டர்ல 5 மார்க்ல ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் எக்ஸசைஸ் 3.2ல ஒரு 3 ப்ராப்ளம், 3.3ல ஒரு 3 ப்ராப்ளம்ஸ். இது 5 மார்க். 2 மார்க் 3 மார்க்ல எக்ஸாம்பிள்ல ஒரு 4 சம்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ்ல 3.2ல ஒரு 2 சம்மும், 3.3ல ஒரு சம்மும் கொடுத்துருக்கேன். சரியா? தென் 12th மேத்ஸ்ல 5 மார்க்ல எக்ஸாம்பிள்ல 1, எக்ஸசைஸ்ல 3.5ல ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். 2 மார்க் 3 மார்க்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.6ல ஃபுல்லு ஒரு 5 சம்ஸ் மட்டும். ஸோ இதை வந்து நீங்க இந்த டைமிங்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரே சேம் மாடல்ல தான் இருக்கும், நிறைய சம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். நீங்க இதை கூட இந்த ஒன் ஹவர்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலைன்னா போர்ஷன் முடிக்கிறது கஷ்டம். ஸோ நான் எந்த டைமிங்ல கொடுக்குறேனோ அதை அன்னைக்குன்னு முடிச்சுட்டு வந்துருங்க. டைமிங் கூட நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, பட் அன்னைக்குன்னு அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து 5:30 AM to 5:20 AM. சரியா? ஒரு 50 நிமிஷம் செகண்ட் செஷன்ல 10th வந்து ஹிஸ்ட்ரியில லெசன் 2 5th ரோமன் நம்பர்ல ஒரு 3, அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ். 6th ரோமன் நம்பர்ல ஒரு 2, அதாவது டீடைல் கொஸ்டின். இதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா இந்த லெசன் 2வே கம்ப்ளீட் ஆயிரும். இவ்வளவுதான், இதுல வேற ஒன்றும் இல்லை. அடுத்து அதே டைமிங்ல 11th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரி வந்து நம்ம லெசன் 2ல ஒரு 11 2 மார்க் 3 மார்க்கும் 2 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். சரியா? சரி, இதை பார்த்துக்கிறங்க. அதே டைமிங்ல 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஒன்னே மட்டும் நமக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். சரியா? மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கம்பைன் பண்ணி உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்த்துக்கிறங்க. சரியா? இதை மட்டும் நம்ம இந்த டைமிங்ல கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அடுத்து 6:30 AM to 7:10 PM. சரியா? சாரி, AM. இந்த 40 மினிட்ஸ்ல நம்ம ரெகுலரா வந்து இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஸோ 10th 11th 12th 3 பேருமே என்ன பண்றீங்கன்னா போயம் 1 2ல இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சரியா? 3 கிளாஸஸ்மே இந்த போயம் 1 2னுடைய அப்ரிசியேஷன்ஸை இந்த டைமிங்ல நீங்க பார்த்துக்கிறங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த டே 14க்கான ஸ்டடி பிளானர் வந்து இதுதான். இதை மறக்காம
ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. சரியா? தேங்க்யூ.